அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் குப்தர் காலத்தில் நிலங்களை ஒரு 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது பொருத்துக வடிவமைப்பில் நமக்கு எப்பயுமே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி நம்ம எளிமையான முறையில் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம படித்து வச்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சேத்ரா அப்படின்னு இருக்குது. சேத்ரானா நீங்கள் சித்ரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்ரா தான் வேளாண்மை செய்வாங்க. அப்போ வேளாண்மைக்கு உகந்த நிலங்களை நம்ம சித்ரா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சேத்ரா. அடுத்தது பாருங்கள், கிலான்னு கொடுத்துருக்காங்க. கிலா அப்படின்னா எதுவுமே இல்லா, அதாவது இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இல்லை அப்படின்னா தரிசு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 3வது பாருங்கள், அப்ரகதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ரகதா அப்படின்னா அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள். அப்போ காடை அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வஸ்தி. வஸ்தி அப்படின்னா வசதி. அப்போ நம்ம வசதியாக இருக்கணும்னா நம்மளுடைய குடியிருப்புக்கு உகந்த நிலங்களை தான் வஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குடியிருப்பு நமக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்றத கபத சரகா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக குப்தர் காலத்தில் நிலங்களை மொத்தம் 5 பிரிவாக பிரிச்சுருந்தாங்க. அதை நம்ம ஷார்ட்கட்டாக பார்த்துருக்கோம்.